ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக நிஃப்டி ரொம்ப வீக்காகவே இருக்குங்க. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் புல்ஸ்க்கும் பேர்ஸ்க்கும் நடுவில் ஒரு இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு லாஸ்ட்டாக அனாலிசிஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இப்போ அது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ஃப்ரைடே வந்து இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் வந்து என்ன இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது நிஃப்டி ஸ்பாட் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ங்க. நேற்று வந்து ஒரு நல்ல டீசெண்டான கேப் அப் வந்து ஆயிருந்துச்சு. கேப் அப் ஆன உடனே சடனாக ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆச்சு. எக்ஸாக்ட்லி நம்ம டைனமிக் ஜோன்ஸில் ஒரு சூப்பரான டோஜி வந்து போட்டாங்க. நிஃப்டி ஸ்பாட்டில் மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சர்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. நான் வந்து கண்டிப்பாக மேலே ஏற சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த எக்ஸாக்ட் பாட்டம்லேயே ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். நேற்று வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தால, அது வந்து இந்த ட்ரேட் தாங்க, கால் ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். இந்த இடத்துல சூப்பராக ஒரு எஸ்எல்என்டிங் வந்து போட்டு ஏற்ற ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே எவ்வளோ டார்கெட் வந்து கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 75 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து போயிடுச்சு. எனக்கு 1:2 வந்து கிராஸ் பண்ணிருச்சுங்க. அதுக்கப்புறம் 1:1 ட்ரையல் பண்ணியிருந்தேன், வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. நான் வந்து பயந்து சீக்கிரம் ட்ரையல் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பேங்க் நிஃப்டி தாங்க. இங்கே நிஃப்டியில் எந்த லெவலும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து 50 EMA வந்து இருந்திருக்கும். அதை வந்து நான் அப்புறம் காட்டுறேன். சேம் டைமில் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இதை பார்த்து தான் ரொம்ப பயந்துட்டேன். இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. இப்போ பேங்க் நிஃப்டியில் 250 பாயிண்ட்டுக்கு மேலெலாம் 1 or 2 கேண்டில்ஸ்லேயே வந்துருச்சுன்னு வைங்களேன். அது வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம். எப்போ டேஞ்சரஸ்னால், அது வந்து டைனமிக் ஜோன்ஸையோ இல்லை சிபிஆரையோ நோக்கி அந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக பயங்கரமான ஃபால் வந்து வரும். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டுமே சேர்ந்து இருந்திருக்கு. நேரோ சிபிஆரும் இருந்திருக்கு, அது போக வீக்லி பிபியும் இருந்திருக்கு. டெய்லி பிபியை விட வீக்லி பிபியில் இன்னும் 10 டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்குங்க. கடந்த 2 நாள் அங்கே தாங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு. வெட்னஸ்டே இஓடி அது பக்கம் கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், தேர்ஸ்டே மார்னிங்கே ஃபுல்லாக எடுத்து விட்டாங்க. நேற்று எத்தனை டைம் இழுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது தேர்ஸ்டே வந்து 4-5 டைமுக்கு மேலே அங்கேருந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃப்ரைடே இங்கே அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக போய் டச் பண்ணும்போது சூப்பராக இழுத்துருவாங்க, நல்லாவே தெரியும். அதனால தாங்க நான் வந்து நிஃப்டியில் வந்து பயந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். மேலேயே புக் பண்ணியிருந்தேன், இன்னும் டீசெண்டான ப்ராஃபிட்டில் வந்து தப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி கீழே தான் விழப்போகுது, இல்லை சைட்வேஸில் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதனால் ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஸ்டம் விட்டு எஞ்சி போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல என்ட்ரி வந்து வந்திருக்கு. நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஜோன்ஸ்லாம் ஒன்று கண்டிப்பாக ரிவர்சல் வரும். ரிவர்சல் வரலன்னா அட்லீஸ்ட் ஆப்போசிட் சைடாவது நல்லா பிரேக் அவுட் ஆகுங்க. நான் ஒரு சில ஹை ப்ராபபிலிட்டி கான்ஃபிடன்ஸ் ஜோன்ஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த இடத்துல எப்போவுமே அப்படி தாங்க நடக்கும். உங்களுக்கு மொதல் ரிவர்சல் ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாலும் அதுக்கப்புறம் உள்ள பிரேக் அவுட் ட்ரேடாவது ரொம்ப அருமையாக வரும். நீங்கள் அதுலேயே அந்த ப்ரீவியஸ் சின்ன லாஸை கூட ரெக்கவர் பண்ணி அதை விட இன்னும் பெரிய ப்ராஃபிட் கூட எடுக்க வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதான் நிஃப்டி ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸில் பிபி கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நம்ம லாங் போன இடம். திருப்பி அந்த ஜோனுக்கு வரும்போது எவ்வளோ நேரம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். புல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு 20-25 மினிட்ஸ் பக்கம் ஜெனுவினாக ரொம்ப ட்ரை கொடுத்தாங்க. முடியலன்னு தெரிஞ்சு கைவிட்ட உடனே பாருங்க, இந்த நம்ம லெவலை பிரேக் பண்ணும்போது ஆப்போசிட் சைடாவது எவ்வளோ மூவ் கொடுத்துருக்குன்னு பாருங்க. சூப்பரா மினிமம் 100 பாயிண்ட் அது கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 100 பக்கம் கரெக்டாக கொடுத்துருக்கு. அந்த லெவல் எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்குன்னு பாருங்க. திருப்பி மேலே போகிறப்பையும் பாருங்க, இந்த இடத்துல திருப்பி ஒரு பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் வந்து 2வது டைமும் என்ட்ரி கொடுத்துருக்கான். இந்த பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணியிருந்தா கூட, இந்த ரீடெஸ்ட்ல என்ட்ரா இருந்தால் கூட இங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதை வந்து எடுக்கலைங்க. நான் சிஸ்டம் விட்டு எஞ்சி போயிட்டேன், ஒரு ட்ரேடுக்கு மேலே வேணாம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதம் தான் கொஞ்சம் சூப்பரான ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. நான் இந்த 100 ட்ரேட்ஸ் சேலஞ்ச் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு மந்த்தே 90% வந்து ROI வந்து ரீச் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக என்னோட கான்ஃபிடன்ஸில் மட்டும் ட்ரேட்ஸ் எடுத்தேங்க. அதுவும் ட்ரேட்ஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். சார்ஜஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1 lakh தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கேபிட்டல். அதில் 90,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது இப்போதைக்கு 3 வீக்ஸ்லேயே. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் இன்னும் க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் வந்து காட்டுறேன். ஆப்ஷன் பையிங்கில் ஏன் எல்லாரும் தப்பு பண்ணுறோன்னு நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இன்னும் மக்கள்லாம் ஒழுங்காக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி தான் மெயின் ரீசன் ஆப்ஷன் பையிங்கில் எல்லாரும் லூஸ் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றின இன்னும் தெளிவான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து போடுறேன். தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். நம்மளை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை யாராவது கிளிக் பண்ணாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸை யாருமே ஒழுங்காக
ரெகுலராகவே பார்க்குறதில்ல. ஏதாவது 1, 2 வீடியோஸ் தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்மந்தம் இல்லாம ஏதாவது ஒண்ணு வந்து கேட்குறாங்க, கமெண்ட் பண்றாங்க. ஸோ நானே இப்பலாம் வீடியோஸ் வந்து ரொம்ப ரேரா தாங்க போடுறேன். வாரத்துக்கு 1 வீடியோவோ, 2 வீடியோ தான் மேக்ஸிமம் போடுறேன். ஸோ நீங்க அதையும் மிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸை ரெகுலரா பார்க்குறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்ட்ட ஏதாவது WhatsAppல கேளுங்க. ஸோ கமெண்ட்ஸ்லயும் WhatsAppலயும் வந்து என்ட்ட கேள்வி கேட்குறவனுங்க எவனுமே என்னோட வீடியோஸ்லாம் ஃபுல்லா பார்க்குறதே இல்ல. ஸோ அதனால யார் நம்ம வீடியோஸை ரெகுலரா பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்குலாம் கமெண்ட் பண்றதுக்கு தகுதியே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். நேற்று என்னோட லாங் ட்ரேடை பேங்க் நிஃப்டினால தான் பயந்து க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கேருந்து கண்டிப்பாக ஃபால் வரும்னு 100% வந்து கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் உடனே இதில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு டெம்ட் ஆச்சு, இதில் ஷார்ட் போகலாம் அப்படின்னு. ஸோ ஆனால் நான் வந்து போகலைங்க. 700 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் விழுந்திருக்கு. 661 பக்கம் வந்து ஃபால் ஆயிருக்கு. எடுத்திருந்தா பயங்கரமான ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாம். அதுவும் நடுவில் மேலே வர மாதிரிலாம் பயமுறுத்தவே இல்லை. அப்படியே ஒன் சைட் ஃபால் வந்து போயிட்டே இருந்திருக்குங்க. இந்த மாதிரி இதுலலாம் நம்ம வந்து ஜாலியாக பெரிய மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ணலாம். நடுவில் அப்படியே மேலே கீழேன்னு போகிற மாதிரி பண்ணாதான் நம்ம வந்து அந்த MTM ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்து பயந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரேடில் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் அந்த 100 ட்ரேட் சேலஞ்சில் நம்ம டிசிப்ளின்டாக இப்போ தான் கொஞ்சம் ஏதோ உருப்படியாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ ஆனாலும் நேற்று இந்த ஃபாலை பார்த்துட்டு காண்டாக தான் இருந்துச்சு. நம்மளோட ரூலை பிரேக் பண்ணி பேங்க் நிஃப்டியில் எடுத்துருக்கலாம் அப்படின்னு. அதனால் இனி எப்போது ரேராக இந்த மாதிரி ஒரு பேங்க் நிஃப்டி செட்டப் வந்தேன்னா ரூலை பிரேக் பண்ணிவிட்டு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நான் ஒரு சில பயங்கர ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து மிஸ்ஸே ஆகாதுங்க. 200% வந்து அது வந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில செட்டப்லாம் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கிறதும் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இனி அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்தால் மட்டும் பேங்க் நிஃப்டிலையும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வருவாங்க. இது வந்து நிஃப்டி ஸ்பாட் டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இதில் இப்போ EMAs ஆன் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து 20 பிரேக் பண்ணிட்டான். ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த 20க்கும் 50க்கும் நடுவில் ஒரு சண்டை வரும், புல்ஸ்க்கும் பேர்ஸ்க்கும். ஸோ அதுக்கப்புறம் எவன் ஜெயிக்கிறானோ அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை பிரேக் பண்ணி போகிற வர நியூட்ரல் வியூ தான். ஸ்ட்ராங்காக புல்லிஷ் வியூ, ஸ்ட்ராங்காக பேரிஷ் வியூன்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நல்லா தள்ளி விட்டாங்க. 20லேருந்து திருப்பி 50லேருந்து பயங்கரமாக ஒரு பவுன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துலையும் அன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் எடுத்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். அதை பற்றி நான் வந்து பேசியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல 50லேருந்து திருப்பி போகிறப்ப இங்கே 20 வரை போவான். 20யை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க வெட்னஸ்டே. ஸோ ஆனால் இந்த மாதிரி பிரேக் பண்ணுற மாதிரி ரொம்ப ஆப்வியஸாக அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன் க்ளோசிங். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நிறைய டைம் வந்து ட்ராப் தாங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க, வென் சம்திங் இஸ் வெரி ஆப்வியஸ் இட் டசன்ட் ஹேப்பன் 95% ஆஃப் த டைம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிப்பேன். ஸோ அதை வந்து அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் என்னோட ஒய்ஃப்கிட்டையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப ஆப்வியஸாக இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் வந்து கொடுத்தாங்கன்னு வைங்களேன். ஸோ அதாவது இன்ட்ராடேல தான் நான் அதை வந்து மோஸ்ட்லி சொல்லுவேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி பொசிஷனலுக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ ஒரு இடத்த அப்படியே பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரியோ இல்லை மேலே போகிற மாதிரியோ அப்படியே பயங்கரமாக நம்மளுக்குள்ள ஒரு ஃபோமோ வந்து கிரியேட் பண்ணி இறங்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும்ல. சில கேண்டில்ஸ்லாம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ராக் பண்ணுறவங்களுக்கு தான் அது வந்து தெரியும், போஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆப்வியஸாக ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து 95% ஆஃப் த டைம் வந்து நடக்காதுங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நான் வந்து நினச்சிருந்தேன். யூஸ்வலி 20 EMA பிரேக் பண்ணி பயங்கரமான ஷார்ட் கவரிங்லாம் வந்துச்சுன்னா வெறித்தனமாக ஏறி இருக்கும். ஆனால் இங்கே அந்தளவுக்கு பெருசாக ஷார்ட் கவரிங்லாம் வரல. ஸோ அப்படியே பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணி கொஞ்சம் க்ளோசிங் வந்து ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்ச மாதிரி பில்டப் கொடுத்துட்டாங்க. ஆனால் 20 EMAக்கு மேலே ரொம்பலாம் போகலை. ஸோ இந்த மாதிரி ஆகுறப்ப நிறைய பேர் இனி ஃபர்தராக மேலே உடச்சி போக போகுது அப்படின்னு தாங்க மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டெயிலர்ஸ் வந்து கண்டிப்பாக புல் சைடில் தான் இருப்பாங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் கூட நேற்று PR சுந்தரை போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. ஸோ அவன் வீடியோஸ்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. ஆனால் குரூப்பில் யாரோ சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ த ஒர்ஸ்ட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க போல். ஸோ அவங்க போட்டதுலேருந்து 2 நாள் அடி வெளுத்துட்டானுங்க. ஸோ இதுக்கு தாங்க சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே அதை வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல் வந்து பிரேக் ஆச்சுன்னு வைங்களேன் லைட்டாக. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டேவும் அது வந்து சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டே பாருங்கள் லைட்டாக ஒரு கேப் அப் தாங்க இருந்துச்சு. அதனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ புல்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 20 EMA பிரேக் பண்ணி அதுக்கு மேலேயும் ஓப்பனிங் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இனி பயங்கரமாக மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைப்பாங்க. அப்படி எல்லாரும் நினைக்கிறப்ப தான் அவனுங்களாம் வந்து செஞ்சு விடுவாங்க.
ஸோ நானும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் தான் அப்படின்னு நினச்சேன். இதுவே இந்த ட்ராப் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால ரொம்ப மைண்ட் செட்லாம் பண்ணிக்க வேணாம். ஸோ டே எண்ட் க்ளோசிங் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நினச்சிருந்தேன். நியூட்ரல் வியூவில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கேருந்து எப்படி இழுத்துட்டானுங்கன்னு தேர்ஸ்டேவே பேர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து டாமினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதையும் நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி இப்படி ஒரு ஃபேக் அவுட் வந்து கொடுத்தோன்னா புல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சைன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரியே நேற்றும் பயங்கரமாக எடுத்துட்டானுங்க. 50 EMAவை இப்போ வந்து டிசைசிவாக பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இங்கே தொங்கிட்டு இருந்த மாதிரினா பரவாயில்லைங்க, ஆனால் இங்கே தொங்கிட்டுலாம் இல்லை. ஸோ அந்த இடத்த பிரேக் பண்ணி 150 பாயிண்ட் பக்கம் அப்படியே நல்லா ஈஸியாக விழுந்துருச்சு. அதனால இப்போ வந்து பேர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க நான் வந்து சொல்லுவேன். எப்போவுமே எல்லா அசெட் கிளாஸ்லையும் வேர்ல்ட் லெவலில் ட்ராக் பண்ணுற விஷயம் வந்து இந்த 50 EMA தான். ஸோ 20 and 50 EMAவை டே சார்ட்டில் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா பேர்ஸ் வந்து முக்கால்வாசி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். அதனால அதுக்குன்னு அப்படியே கிராஷ் வரணும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ புல்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க, பேர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து கூடிருச்சு அப்படின்னு தாங்க நம்ம வந்து அசியூம் பண்ணோம். திருப்பி புல்ஸ் வந்து எப்போ வேணாலும் வந்து டேக் ஓவர் பண்ணலாம், ஆனால் அதுக்கெலாம் வேறு ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் நிறைய பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு பேர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தாங்க நம்ம வந்து சொல்லணும். அதனால் மண்டேலேருந்து நம்ம வந்து செல் ஆன் ரைஸில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்ட்ராடேல பை ஆன் டிப்ஸை விட. இதுவும் நான் மேலே சொன்ன மாதிரி சினாரியோ தாங்க. இங்கே பிரேக் அவுட் ஆனாலும் நெக்ஸ்ட் டே கேண்டிலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். நெக்ஸ்ட் டே கேண்டில் வந்து சில டைம் அப்படியே சைக்கோ மாதிரி உள்ளே எடுத்து கொண்டு போனாலும் போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு சான்சஸ் கம்மி தான், பட் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மண்டேயோட க்ளோசிங்கும் பார்த்துட்டு, மண்டேயோட க்ளோசிங்கும் இந்த 50 EMAக்கு கீழே ரொம்ப வீக்காகவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இனி திருப்பி இதுக்குள்ளே அப்படியே மெதுவாக ஸ்லோ அண்ட் சைட்வேஸாக சுற்றுங்க. 24,500க்கு வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்தனா கண்டிப்பாக திருப்பி வந்து லாங் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல வேறு ஏதாவது இன்ட்ராடேல கான்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா இது ரொம்ப ஒரு க்ரூஷியலான சப்போர்ட். அது போக அது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் வேறு. ஸோ இந்த இடம் வர எப்படியும் வரும்னு தெரிஞ்சு இங்கேருந்து நிறைய செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆவாங்க. மேலே போக போக செல் வந்து பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா இங்கே வந்து ரீச் ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில். ஸோ அதனால தாங்க இப்போ வந்து சொன்னேன் நெக்ஸ்ட் வீக் வந்து செல் ஆன் ரைஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு. நிஃப்டி வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பயங்கரமான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து நான் இதுக்கு முன்னாடி ரொம்பலாம் ட்ராக் பண்ணதே இல்லை. ஸோ அதுவும் இன்ட்ராடேல அப்புறம் டே சார்ட்லலாம் அப்பப்போ ட்ராக் பண்ணுவேன். அதுவும் முன்னாடி தான், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் ட்ராக் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து தற்செயலாக நிஃப்டி வீக்லி சார்ட்டில் நேற்று வந்து பார்த்தேன். நேற்று மார்னிங் தான் குரூப்லேயும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நானும் நோட்டீஸ் பண்ணலை, அதனால தாங்க நான் இந்த வீடியோஸ்லையும் சொல்லலை. ஸோ 3 பிளாக் க்ரோஸ் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி 3 ரெட் கேண்டில் வந்து அப்படியே கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்து வச்சுருக்கும். ஸோ மொதல் லோக்கு கீழே தாங்க அடுத்த லோ வந்து இருக்கும், அந்த லோக்கும் கீழே தான் அந்த 3வது லோவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக லோஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகணும், சும்மா 3 ரெட் கேண்டில் மட்டும் இருந்தால் பத்தாது. ஏன்னா சம்டைம்ஸ் லோ அண்ட் லோலாம் ஈக்குவலாக இருக்கும். லோக்கு மேலே அடுத்த லோ வந்து மேலே கூட இருக்கும், ஆனாலும் ரெட் கேண்டிலாக இருக்கும். ஸோ இந்த லோஸ் வந்து லோயர் லோஸாக அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கணும். அந்த மாதிரி 3 வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா 3 பிளாக் க்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பி மேலே போக ட்ரை பண்ணுறப்ப அந்த கடைசி கேண்டிலோட ஹையை வந்து கிராஸ் பண்ண விடாது. ஸோ அது தாங்க நேற்று வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ 3 பிளாக் ரோஸ் வந்து நீட்டாக போட்டானுங்க. ஸோ இப்போ இந்த வீக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், டீசெண்டாக மேலே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. 25,250 பக்கத்தில் அந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வந்து இருந்துச்சு. ஸோ அதை கிராஸ் பண்ண விடாமல் அங்கேருந்து அந்த பேட்டர்னை வந்து நல்லா ஒர்க் பண்ண வைக்க சூப்பராக இழுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தாங்க நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு டார்கெட் என்ன, எப்படி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த பேட்டர்ன் நான் அவ்வளோலாம் பார்த்ததே இல்லை, ரிசர்ச்சும் பண்ணதில்லை. ஸோ மேபி நம்ம வந்து இனி இதான் ஃபஸ்ட் டைம் லைவில் நல்லா பார்க்குறோம், அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 3 இது அப்சைடில் இருந்துச்சுன்னா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த பேட்டர்ன் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆனதுனால இன்னும் எந்த அளவுக்கு ஃபால் இருக்கும், எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு ஈஸியாக இந்த க்ரீன் ஜோன்லாம் வந்துடுவான். 24,500லாம் 99% வந்துடுவான். ஆனால் அதையும் தாண்டி இந்த பேட்டர்ன் வந்து பெரிய டார்கெட்ஸ் வந்து கொடுக்குமா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணதில்? ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தாலும் உங்களோட அனாலிசிஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அந்த பேட்டர்னை பல வருஷமாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தாங்க அதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன். மற்றவங்க வந்து ஜென்ரலான கருத்தை வந்து சொல்லுங்க. வீக்லியில் இஎம்ஐஸும் ஆன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல 20 EMA வந்துருச்சுங்க. ஸோ வீக்லி 20 EMAல கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரை வந்து கொடுப்பாங்க. நம்மளோட அந்த பேரலல் ஜோனோட பாட்டம்லையும் அந்த ரவுண்ட் நம்பருமான 24,500லேயே எக்ஸாக்ட்லி அது வந்து கோயின்சைட் ஆகுது.
ஸோ அதனால் இங்கேருந்து புல்ஸ்க்கு வந்து திருப்பி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அது வந்து அந்த இடத்துல வரும்போது பார்க்கலாம் எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. பேங்க் நிஃப்டியில் நம்மளோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இன்னும் உடைக்கவே முடியலங்க. ஸோ இது வந்து நான் மந்த்லி சார்ட்டில் காமிச்சிருந்தேன். ஸோ 8 வருஷமாவோ 10 வருஷமாவோ இல்லை 12 வருஷமாவோ ஏதோ வந்துட்டு இருக்கு. நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் தாங்க இது. ஸோ இந்த டைமும் கிராஸ் பண்ணவே முடியலங்க. இங்கே எக்ஸாக்ட்லி படலை. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் போட்ட லைன்ஸை டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா லைட்டாக முன்ன பின்ன தாங்க இருக்கும். ரொம்ப எக்ஸாக்ட்லி பட்டு அப்படியே திரும்பும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸாக்ட்லி பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பட்டு கீழே எடுத்திருக்காங்க. திருப்பியும் ஸ்ட்ரென்த் வர்றப்போ இங்கேருந்து பயங்கரமாக வீக்காக இருக்குது. அதனால் அந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இதை பிரேக் பண்ணனா கண்டிப்பாக ஒரு நியூ புல் ரன் வரும். அட்லீஸ்ட் 1 to 2 இயர்ஸ்க்கு சஸ்டெயின் ஆகிற மாதிரி பயங்கரமான ஒரு புல் ரன் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தாங்க அது வந்து வரவிடக்கூடாதுன்னு பேர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டே இருக்கானுங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் இந்த இடத்துலையும் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயரும் அது பக்கத்தில் வந்தப்போ அங்கேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து இன்னும் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அது கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 1 ஹவரில் பார்த்தோன்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியுங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸாக்ட்லி பாருங்கள் 57,300 to 350 அந்த ரேஞ்சில் தான். ஸோ ரிப்பீட்டடாக அந்த இடத்துல இருந்து பேங்க் நிஃப்டி வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதையும் கிராஸ் பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு மேலே சஸ்டெயின் ஆனாதாங்க அந்த ட்ரெண்ட் லைன்லாம் உடைக்க சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தோன்னா டவுன் சைடு அதிகமான சான்சஸ் மாதிரி தெரியுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஐடியை கொஞ்சம் நம்பினேன். ஐடி வந்து பயங்கரமாக சொதப்பிட்டான். ஸோ அதை வந்து நான் அடுத்தது காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அந்த சார்ட் வந்து காட்டுறேன் நிஃப்டி ஐடி. அதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் வந்து பார்த்துடலாம். ரிலையன்ஸ் வந்து இப்போ க்ரூஷியலான சப்போர்ட் ஜோனில் தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இந்த ஜோனை பிரேக் பண்ணி லைட்டாக ஒரு ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. அதாவது அப்சைட் ரிஜெக்ஷன், கீழே இருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் தான் நம்மளுக்கு. அதாவது இந்த மாதிரி போட்டாங்கன்னா பையர்ஸ் வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பண்ண சான்சஸ் அதிகம் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணலாம். ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே கேண்டில் வந்து பார்க்கணுங்க. கொஞ்சமாவது டீசெண்டாக க்ரீனாக போட்டிருந்தேன்னா மேலே சைட் வந்து இழுக்க சான்சஸ் வந்து ஹை. ஸோ ஆனால் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டுன்னா அவ்வளோதாங்க. ரிலையன்ஸ் வந்து இன்னும் 100 பாயிண்ட் வந்து ஜாலியாக ஃபாலோ ஆகலாம். 1300 ஜோனுக்கு வந்து போயிடுவான். ஸோ அதனால் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த ஹெவி வெயிட் ரிலையன்ஸ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நிஃப்டி ஐடி வந்து பாருங்க, நம்ம இந்த ரிவர்ஸலையும் நம்ம வந்து அது நடக்கிறதுக்கு முன்னாடி சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணி அப்போவே வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து ஏறி இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 26% வந்து ஏறி இருக்குங்க. 26%னா சாதாரணமான விஷயம் இல்லை. ஸ்விங் ட்ரேட்லாம் பண்ணியிருந்தோன்னா பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி நல்லா மேலே போச்சு. ஆனால் இங்கே ஒரு ரெட் ஜோன் வந்து இருக்குங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வேறு சொல்லியிருந்தேன், நிஃப்டி ஐடினால தான் பாருங்கள் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை தொடப்போகுது. ஸோ இங்கேருந்து மேலே உடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். இங்கேருந்து வெறித்தனமாக அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் சொதப்பிட்டான். ஸோ நான் ஏன் அப்படி நினச்சேன்னா, நாஸ்டாக்கும் எக்ஸாக்ட்லி ஆல் டைம் ஹையில் இருக்குங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நாஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நம்மளோட ஐடியும் 95% ஆஃப் த டைம்ஸ் வந்து சேமாக தான் போகும். அவன் எந்த சென்டிமெண்ட்டில் போகிறான்னா நம்மளும் அந்த சென்டிமெண்ட்டில் தான் பாஸ்ட்டில் போயிருக்கும் மோர் தென் 90% ஆஃப் த டைம்ஸ். ஸோ அதனால் இவன் வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கு பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சேன். அதுக்கும் முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுனால இன்னும் நம்பினங்க. ஸோ நல்ல 4-5 டைமுக்கு மேலே ரெஸ்பெக்ட் பண்ணி மெதுவாக தான் பிரேக் ஆச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கன்சால்டேட் போட்டோன்னா மேலே சைட் வந்து போகிறதுக்கு தான் யூஸ்வலி சான்சஸ் வந்து வெரி ஹை. அதனால் நம்பி அப்படி வந்து சொன்னேன். ஆனால் இந்த ரிசல்ட் சீசனில் தான் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. ரிசல்ட் சீசனில் சும்மா என்னத்தையாவது நியூஸை விட்டு வேணுக்குன்னே அடிக்க தான் பார்ப்பானுங்க ஸ்டாக்ஸை. ஸோ அந்த மாதிரி இதில் ரிசல்ட் சீசன்னால டக்குன்னு பயங்கரமாக ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் கடைசி ஓப்பாக இந்த மந்த்லி பிபியை தாங்க நினச்சிருந்தேன். மந்த்லி பிபியில் பாருங்கள் எவ்வளோ நாள் வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு. அந்த இடத்துல மந்த்லி டைனமிக் ஜோன்ஸும் வீக்லி டைனமிக் ஜோன்ஸும் ரெண்டும் கோயின்சைடாக இருந்துச்சு. அந்த இடத்துல 5 நாள் பிடிச்சி வச்சாங்க. ஸோ அதனால் இவன் தாண்டா நம்மளோட லாஸ்ட் ஓப் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் சொல்லிட்டேன், இனி இவனெலாம் நம்பாதீங்க, இவனும் முடிச்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாருங்கள், அதை பிரேக் பண்ணோன்னா டக்குன்னு 2 நாள் ரொம்ப ஹெவியான ஃபால் வந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு சின்ன ஹோப் இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மேலே ரீடெஸ்ட் பண்ணி போகிறானா அப்படின்னு பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருக்குல்ல, ஸோ இதுக்கு மேலே ஒரு பர்ஃபெக்டான ரீடெஸ்ட் வந்து வரல, இதுக்கு முன்னாடி தொடலை. ஸோ அதனால் இங்கே தொட்டு அப்படியே மேலே போச்சுன்னா ஓகே. ஆனால் தவறி இந்த ட்ரெண்ட் லைன் கீழே எடுத்துட்டுன்னா நிஃப்டி வந்து அந்த 24,500 ஈஸியாக பிரேக் பண்ண வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த நிஃப்டி ஐடியும் ரிலையன்ஸும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன லெவல்ஸுக்கு கீழே வந்துருச்சுன்னா
நிஃப்டிலையும் 24,500லாம் ஜாலியா உடைச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க பேர்ஸ் வந்து. ஸோ இதுதாங்க நிலவரம். என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லாருமே புல்லிஷ்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேரிஷ்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க எங்க குரூப்ல வந்து ஸோ புல் சைடுக்கு என்னெல்லாம் சினாரியோஸ் இருக்கு, பேர் சைடுக்கு என்னென்ன மாதிரிலாம் சினாரியோஸ் இருக்கு அப்படிங்கிறத 2 பக்கமும் நாங்க வந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஆஸ் அ ட்ரேடரா நீங்க வந்து அப்படிதாங்க பார்க்கணும். ஸோ எந்த பக்கம் மாறினாலும் அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பக்கம் போக பார்க்கணும். ஸோ அதுக்குன்னு மற்றவங்க மாதிரி 2 நாள் அப்படியே ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வச்சனா இனி புல்லிஷ், 2 நாள் பெரிய ரெட் கேண்டில் வச்சுட்டோம்னா பேரிஷ் அப்படின்னு பிளைண்டாக மாறிட்டே இருக்கக்கூடாது. பச்சவந்தி மாதிரி சும்மா சும்மா. ஸோ எந்த இடத்துல மாறணும், எவ்வளோ நாளைக்கு மாறி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சு டெசிஷன் எடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். அதுவும் ஆப்ஷன் செல்லிங்னா பிரச்சனையே இல்லை. டைரக்ஷனே தெரியாமல் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் சொல்கிற வியூவை வச்சு சும்மா இந்த மாதிரி ஓவர் நைட்டில் பிடிஎஸ்டிலாம் போட்டு விளாண்டுட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி போட்டவங்க எல்லாருமே நடுத்தூரில் தான் வந்திருக்காங்க. எவன் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து உங்களோட அனாலிசிஸையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி சேர்ந்து டிசிஷன் எடுக்கிறது நல்லது. ஸோ அப்படி டிசிஷன் எடுக்கும்போது கூட ஓவர் நைட்டில் ஆப்ஷன் பையிங்கில் பிடிஎஸ்டிலாம் போடாதீங்கன்னு தாங்க நான் வந்து சொல்லுவேன். ஆப்ஷன் பையிங் பண்ணுறதா இருந்தனா இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் நம்ம கோர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் தாங்க வச்சுருந்தேன். அதாவது டைரக்ஷனை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக ஆப்ஷன் பையிங்க்கான நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவேன், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஜாயின் பண்ண வேணாம். ஏன்னா என்னோடய கோர்ஸ் வந்து முழுக்க 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 இன்ட்ராடேக்கான கான்செப்ட்ஸ் தாங்க வச்சுருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கான கான்செப்ட்ஸும் இருக்குது. பட் அது மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து தேவைப்படாது. கண்டிப்பாக அதுக்குன்னு எந்த ஒரு கோர்ஸுமே தேவைப்படாது. ஸ்விங் ட்ரேடிங்காகலாம் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸில் ஈஸியாக அதை வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஸோ ஆனால் இன்ட்ராடே வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை விட 1000 மடங்கு கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட கோர்ஸு. ஏன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து ரீசெண்ட்லி ஒரு சில பேர் வந்து கேட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதாங்க சொல்கிறேன். அவங்களாம் ஆஃபீஸ் வந்து போகிறேன், எனக்கு இன்ட்ராடேலாம் உட்கார டைம் கிடையாது, ஆஃபீஸில் நிறைய வேலை வந்து இருக்கும், எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வந்து என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணவே தேவையில்லை, உங்களுக்கு வந்து வேஸ்ட் தான். ஸோ மற்றவங்களாம் கூடிய சீக்கிரம் என்னோட நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை சீரியஸாக எடுக்கிறீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.